தரம் 8 மாணவர்களே, தரம் 8 மாணவர் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் 6வது பாடம் திண்மங்கள் என்ற பாடம். இப்போ திண்மங்கள் என்ற பாடத்தில் நீங்கள் முக்கியமாக அந்த பாடத்தில் 2 விடயங்கள் சம்பந்தமாக அறிந்திருக்க வேண்டும். அதில் முதலாவது தான் ஒய்லரின் விதி. அதாவது புத்தகத்தில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற திண்மங்களில் எந்த திண்மத்துக்கும் ஒய்லரின் விதி உண்மையாகும். நாங்கள் அதில் ஒரு திண்மத்தை நாங்கள் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். உதாரணமாக ஒரு சதுர அடி கூம்பகம் ஒன்று நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதில் காணப்படுகின்ற உச்சிகள் 5, முகங்கள் 5, விளிம்புகள் 8, சக 2. அதாவது இந்த பக்கமும் 10, அந்த பக்கமும் 10 என்று கிடைக்கிறது. எனவே ஒய்லர் விதி ஒன்று ஒய்லர் ஒரு தொடர்பு ஒன்று சொல்றாருன்னு கேட்டால் உச்சிகள எண்ணிக்கையையும் முகங்கள எண்ணிக்கையும் கூட்டவார பெருமானம் விளிம்புகளின் எண்ணிக்கையோட 2 கூட்டவாரத்துக்கு சமன் என்று சொல்றாரு. அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கொடுத்து இலகுவான முறை தான் விளிம்புகள எண்ணிக்கையோட 2 கூட்டவாரது என்பது ஒரு சைடில் வரணும், மற்ற பக்கம் வரணும். எனவே நாங்கள் ஒய்லர் விதியை நாங்கள் இந்த சதுரடி கூம்பகத்துக்கு பயன்படுத்தினால் 2 பக்கமும் 10 என்ற பெருமானம் கிடைக்கும். எனவே ஒய்லரின் விதி உண்மையாகும். எனவே இது போன்ற எல்லா திண்மங்களுக்குமே எங்களுக்கு ஒய்லர் விதியை பயன்படுத்த முடியும் என்பதை இந்த ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன். அப்போ ஒய்லர் விதி மிக முக்கியமானது. முதலாவது நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒய்லர் விதி. அதே போன்று இன்னொரு விதி காணப்படுகின்றது, பிளேட்டோவின் திண்மம். சரி, பிளேட்டோ என்ற ஒரு கணிதவியலாளர் ஒரு தொடர்பு சொல்றார். அவர் சொல்ற தொடர்பு என்னன்னு கேட்டால், நாங்கள் ஒரு நான்முகி ஒன்று எடுப்போம். அந்த நான்முகி எடுத்தோம்னு சொன்னால் இந்த நான்முகியில ஒரு உச்சியை சுற்றியுள்ள பக்கங்கள எண்ணிக்கை சமனாகவும் அதே போன்று பக்கங்கள வடிவங்கள் சமனாகவும் இருந்தால் அந்த திண்மத்துக்கு நாங்கள் சொல்றோம் பிளேட்டோவின் திண்மங்கள் சொல்லி சொல்றோம். அப்ப இப்போ நான்முகியம் எடுத்தோம்னு சொன்னால் நான்முகியில் ஒரு உச்சி எடுத்துக்கொண்டால் இந்த உச்சியை சுற்றியுள்ள பக்கங்கள் 3 எடுத்தோம்னு சொன்னால் 3 பக்கங்களும் முக்கோணங்களாக காணப்படுகின்றன. அதே நேரம் வடிவத்திலும் சமனாக காணப்படுகின்றன. எனவே ஒழுங்கான ஒரு நான்முகி எடுத்தோம்னு சொன்னால் அந்த ஒழுங்கான நான்முகி என்பது பிளேட்டோவின் திண்மத்தில் வரும். அது மாதிரி இன்னும் வடிவங்கள் காணப்படுகின்றன. சதுரமுகி எடுத்துக்கொண்டால் சதுரமுகியில் ஒவ்வொரு உச்சியிலையும் 3 முகங்கள் சந்திக்கின்றன. அதே மாதிரி 3 முகங்களும் வடிவத்தில் சமனாகவும் காணப்படுகின்றன. எனவே வடிவத்தில் சமனாக இருக்கவும் வேண்டும், அதே நேரம் உச்சியை சுற்றியுள்ள பக்கங்கள எண்ணிக்கை சமனாக இருக்கவும் வேண்டும். அந்த 2 தொடர்பும் இருந்தால் அதுக்கு தான் இந்த பிளேட்டோ என்ற கணிதவியலாளர் சொன்ன தொடர்பு தான் அது. எனவே இந்த 2 விடயங்கள் தான் இந்த பாடத்தில் மிக முக்கியமானது. அதே நேரம் உங்களுக்கு பக்கம், உச்சி, விளிம்பு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்கள் தான். உச்சி என்பது என்ன, அதே நேரம் பக்கம் என்பது எது, விளிம்புகள் என்பது எது என்ற சம்பந்தமாக அதில் எண்ணிக்கைகள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும். எனவே அது சம்பந்தமாக நான் மேலதிகமாக கூற அவசியம் இல்லை நினைக்கிறேன். முக்கியமாக இந்த பாடத்தில் 2 விடயங்கள், ஒய்லரின் விதி, அதே போன்று பிளேட்டோவின் திண்மங்கள். இந்த 2 விடயங்களை கட்டாயமாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த 2 பகுதி தான் இந்த பாடத்தில் மிக முக்கியமாக காணப்படக்கூடிய பகுதியாக இருக்கின்றது. எனவே இது சம்பந்தமான மேலதிக பயிற்சிகள் உங்களுடைய பாட புத்தகத்தில் தரப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த பாட புத்தகங்கள பயிற்சிகளை செய்வதனூடாக மேலதிக அறிவுகளை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். அத்துடன் தொடர்ந்தும் சகல பாடங்களையும் இந்த வீடியோவினூடாக உங்களுக்கு தர முயற்சிக்கின்றேன். எனவே கட்டாயமாக வீடியோ பார்க்கின்ற அனைவரும் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் என்ற விடயத்தை ஞாபகம் ஊட்டி இந்த பாடத்திலிருந்து, அதாவது தர 8க்குரிய திண்மம் என்ற பாடத்திலிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி.